புயலாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா மாவட்டங்கள் அல்லது அருகில் கரையை கடக்குமா? வீடியோ முழுவதும் பாருங்கள். நமது புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் 24ஆம் தேதி பள்ளி விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து இடைவெளி விட்டு கனமழை தொடர்கிறது. இந்த நிலை இன்னும் அடுத்த 30 மணி நேரத்திற்கு தொடரும். அவ்வப்போது பலத்த மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. மொத்தத்தில் தென் தமிழகம், உள்மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பரவலாக மழை நீடிக்கும். 23 தேதி இரவு முதல் மழை இன்னும் பரவலாகவும் கனமாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு சில இடங்களில் மிதமான முதல் கனமழை வாய்ப்பு உள்ளது. இரவு இடி மின்னல் இருக்கும். வங்க கடலில் 2-3 காற்று சுழற்சி உள்ளன. அதில் இலங்கைக்கு அருகில் உள்ள காற்று சுழற்சி சற்று கிழக்கு பக்கமாக சென்று வடக்கு பக்கம் திரும்பும். வட இலங்கை வழியாக வந்து தமிழக கடற்கரை அருகில் வந்து மேலும் தீவிரமாக ஆகி தாழ்வு மண்டலம் அல்லது புயல் வரைக்கும் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கலாம். நமது சேனலில் கடந்த 10 நாட்களாக நாகப்பட்டினம் டு மரக்காணம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது சொல்லப்பட்டு வந்த நிலையில் நமது கணிப்பு மிக துல்லியமாக இருக்கு என்று தற்போது 60% தெரிகிறது. இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு உண்மை தன்மை நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். அடுத்து வரும் நாட்களில் டெல்டா மாவட்டங்களில் குறி வைக்கும் காற்று சுழற்சி மற்றும் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்பு. தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்கள். நன்றி. வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு புயல் தூதுவன் சேனலில்.